நெடிது உயர்ந்துள்ள மரங்களின் நிழலும் இந்த மெல்லிய இசையும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த எக்ஸ்போ முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே மூவ் பண்ண இடம் அதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்துக்கு தாங்க போனோம். நல்ல வெயில், ஆனால் ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எனக்கு நேற்று மதியம் வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை செம்மொழி பூங்கா, சென்னை சந்தை, அதாவது அக்ரிகல்ச்சர் தோட்டக்கலை அவங்க வந்து ஒரு ஃப்ளவர் ஷோ நடத்துகிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் போயிருந்தாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ பார்த்திங்கன்னா அடல்ட் வந்து 150, சில்ட்ரனுக்கு வந்து 75, கேமரா 200. நாங்கள் வந்து அந்த பிங்க் கலரில் டேக் மாதிரி ஒட்டினாங்க. உள்ளே என்ட்ரன்ஸ் போனோடனே ஒரு யானை, அந்த யானையோட நின்று நான் ஃபோட்டோ எடுத்தேங்க. என்ன கமெண்ட்டுங்கிறீங்க இந்த ஐஷு. ஃப்ளவர் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பூவாலேயே என்ட்ரன்ஸில் வந்து லெட்டர்ஸ் இருந்தது. அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 lakhs ஃப்ளார்ஸ் வந்து அங்கே வச்சுருக்காங்க. உண்மையை சொல்கிறேங்க, என் லைஃப்பில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ளவர் ஷோ போகிறேங்க. நான் இது வரைக்கும் போனதே இல்லை. நீங்கள் ஊட்டி கொடைக்கானலாம் போனது இல்லையா அப்படின்னு என்னை கேட்டிங்கன்னா இல்லை, நான் போனது இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஃப்ளவர் ஷோ வந்து அட்டன் பண்ணுறேன். முன்னாடியே ஃப்ரெண்ட்லேயே வந்து மேப் வச்சுருந்தாங்க, எங்கேருந்து எப்படி போகணும், பேத்வே அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம உள்ளே நுழையும் போதே ஜில்லுன்னு ஃபவுண்டைன், நைட்டாக இருந்தால் அதில் லைட்லாம் எரியுமா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் பூ. எனக்கு பூ தான் தெரிஞ்சுது, ஆனால் என்ன பூ ஏது பூலாம் என்னால் அதை பார்க்கக்கூட முடியல. எனக்கு அந்த பூ அப்படியே கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருந்ததுங்க. பார்த்திங்களா, இங்கே வரும்போதே வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த செடியை கட் பண்ணியிருந்தாங்க. நான் அதே மாதிரி போஸ் கொடுத்தேன். அதாவது வயசு இடம் எல்லாத்தையும் மறந்து நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ஒரு 2 to 3 hours. இது வந்து ஃபிஷ்ஷுங்க, அப்படியே ஜம்ப் ஆகிற மாதிரி 2 பக்கம் பார்த்திங்களா, சூப்பராக இருந்தது. அது கீழேயும் பூ, எங்கே திரும்பினாலும் பூ. இது வந்து ஒரு பீகாக் மாதிரி, பீகாக் உட்காந்துருக்கும். நம்ம காமாட்சி அம்மன் விளக்கில் குத்து விளக்குலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி. நான் அதே மாதிரி இது பண்ணி பார்த்து விளையாடிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஃபுல்லு மஞ்சள், நடுவில் வந்து அந்த ரோஸ் கலரில் பூ. வேறு லெவலுங்க. மத்தியானம் இது வந்து 2 to 3 மணி, 2 to 3 அந்த டைமில் கூட அந்த இடம் அப்படியே ஜில்லுன்னு இருந்தது. நல்ல க்ரௌடு. குட்டீஸ்க்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. குட்டீஸ் வந்து ஒவ்வொரு பூவையும் அப்படியே லைக் பண்ணி பார்த்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது, எங்களுக்கே புதுசாக இருந்தது, பெரியவங்களுக்கே. இது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி. இங்கே எவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க, நம்மளால் ஃபோட்டோலாம் எடுக்க முடியல. ரோஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஃப்ரெண்ட் ரோசஸ் இருக்கா அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலாக நாளையோட முடியுது அப்படின்னு சொன்னாங்க. மார்னிங் 10 to night 8 o'clock வரைக்கும் இருக்குது. எல்லா இடத்துலையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்தது, போர்டு வச்சுருந்தாங்க, பூக்களை தொடாதீர்கள், பறிக்காதீர்கள், ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்க அலோவ் பண்ணாங்க. எல்லாத்தையுமே ஆனால் டச் பண்ணாதீங்க அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. இந்த பூ பார்த்திங்களா, ஒயிட் கோட்டிங்கு, உள்ள பர்பிள், அப்புறம் ஆரஞ்சு, எல்லா கலரும் சேர்ந்து இருந்தது. இது வந்து ஒரு லேடி வந்து அவங்களுடைய அந்த சாரியோட இதை அப்படி வச்சுன்னு இருக்காங்க மாதிரி இருந்து. நானும் அதே மாதிரி போஸ் கொடுத்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜக்கு, இந்த நம்ம காஃபி டீ கப் ஜக்கு இருக்குது பார்த்திங்களா, தண்ணி கொட்டுற மாதிரி. அந்த இடத்துல நான் அவரை கேட்டேன் எப்படிங்க இது அப்படின்னு. அங்கே உள்ள கம்பி அந்த மாதிரி சொருகி பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. இங்கே 2 வந்து டக்கு இருக்க மாதிரி, அப்புறம் ஒரு ட்ரக்கில் வந்து ஜீப் மாதிரி இருக்குது, ஓல்டு அந்த காலத்து வண்டி. அதில் வந்து பூவெல்லாம் செடியை வச்சு பூ ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் இந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக இருக்குன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க. இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட்டோட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வாலண்டியர்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க, பீப்புள் கெய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க மக்களை. அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்தது, உட்கார்ந்து இது பண்ணுறதுக்கு இடம் இருந்தது. இது டாட்டாய்ஸ். அப்புறம் தாய்மார்கள் ஃபீட் பண்ணுறதுக்குன்னு தனியாக இடமே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் போயிருப்பீங்க செம்மொழி பூங்கா. அதை எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி 12 லட்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ், ஒரே மாதிரி பூ கிடையாதுங்க, எல்லா பூக்களும் வேறு வேறு தான்.
அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம வழக்கமாக போகிற செம்மணி பூங்கா மாதிரி இது பார்த்திங்களா, அப்படியே ட்ரையாங்கிளாக வச்சு ஒவ்வொரு கலர் பூவாக இருந்தது. அது ஃபுல்லாக ரவுண்டாக இருந்தது அந்த சர்க்கிளாக. இது வந்து அவுட் சைட் போகிறது ஆர்டின் மாதிரி அப்படியே வரிசையாக வச்சுருந்தாங்க. இது குட்டீஸ் வந்து ப்ளே பண்ணுற இடம் ஜென்ரலாக. இங்கே வந்து இப்போது ஃப்ளவர் ஷோன்றதால அதில் கூட நிறைய பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரு லேடி வந்து இது பண்ணுற மாதிரி ஒரு பொம்மை. இந்த இடத்துல இங்கே தான் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எவ்ரி 5 minutes ஒன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருந்தது. பார்த்திங்களா, குழந்தைகள் விளையாடுற அந்த இதில் கூட விட்டு வைக்கலைங்க, எல்லாத்துலேயும் பூ. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கனகாம்பரம். அந்த இடத்துல ஃபுல்லும் கனகாம்பரம் இருந்ததுங்க. பார்த்திங்களா, நான் வந்து ஐஸ்வர்யா ஏடேன் கனகாம்பரத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலத்தில் கனகாம்பரம் பூன்னா மல்லி கனகாம்பரம் அப்படின்னு வச்சுப்போம் தெரியுங்களா. அந்த கனகாம்பரம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே, அது வெளியில் வர்றதுலேயே வந்து ஃபுட்டு எல்லா டைப்ஸும் இருந்ததுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருந்தது, நம்மளுடைய பாரம்பரிய பணியாரம், மிளகா பஜ்ஜிலேருந்து டெல்லி அப்பளம்லேருந்து கரும்பு ஜூஸு. நம்ம எதை விட்டு வச்சுருக்கோம், நமக்கு வந்து பாதி வெளியில் சுற்றுறோன்னா பாதி வந்து சாப்பிட்ணும், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும். நல்லா இருந்தது அந்த கரும்பு ஜூஸ். இத்தனைக்கும் நாங்கள் ஜில்லு குடிக்கல, இது ரோஸ் மில்க். இதையும் டேஸ்ட் பண்ண விடலை, இதையும் பார்த்துட்டேன் எப்படி இருக்குது. ஏன்னா நான் எது ஐஸுக்கு வாங்கி கொடுத்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் ஐஸுக்கு வாங்கி கொடுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுங்க கலர் சேமியா ஐஸ் மாதிரி. அதில் அது பாருங்களேன், ஐஸ் க்யூபு. இந்த கலர் அவர் ஊற்றினாரா, அப்படியே சூப்பர் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் கலரில் வச்சுருக்காரு. அது குழந்தைகள் என்ன கலர் கேட்குதோ அந்த கலரில் அதை வாங்கி தராரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா அவள் இன்னமும் சாப்பிட்டா. அது என்ன பேர் எனக்கு ஞாபகம் வரல, வேஃபில் அதுதான் சாப்பிட்டா அவள் ஐஷு. அது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா கேக் மாதிரி வந்துருச்சு. அப்படியே என்னை சாப்பிட சொல்லி ரொம்ப பண்ணா. என்னத்தை பண்ணுறது, ஆனால் டார்க் சாக்லேட்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை வாங்கி சாப்பிட்டாலா. ஒரு கடி என்னை கடிக்க சொன்னான், ஆனால் டார்க் சாக்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நம்மளுடைய கோலி சோடா இருந்தது நிறைய கலரில். நமக்கு எப்பயும் ஆரஞ்சு ஃப்ளேவர் தான். ஸோ ஆரஞ்சு ஃப்ளேவர் வாங்கி கடன்னு ஜில்லுன்னு அதையும் குடித்தேன், விட்டு வைக்கல. அப்புறம் நம்மளுடைய ஃபேவரட் டெல்லி அப்பளம். ரொம்ப நேரம் நின்று அந்த அண்ணன் கிட்ட கடைசியில் சூப்பராக நமக்கு ஸ்பெஷலாக கொசுறு வேறு வச்சு கொடுத்தாரு. டெல்லி அப்பளத்தில் நல்லா காரப்பொடியை தூவி அதில் குட்டி பீஸ் 2 பீஸை போட்டு பேப்பர் கொடுத்து ஒரு தேங்க்ஸ் அவருக்கு சொல்லிவிட்டு அப்படியே அதை சாப்பிட்டுக்கிட்டே நான் வந்து வந்தேன். ஐஷு அது கொஞ்சமாக தான் சாப்பிட்டா, ஃபுல் அப்பளத்தையும் நான் ஒத்தி தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அப்பளம், சிப்ஸு, அந்த ஐட்டம்ஸு. இதில் இந்த டெல்லி அப்பளம் அவ்வளோ பெருசாக இருந்ததா, நிறைய குழந்தைகள் அதை வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ ஒரு டே வந்து எனக்கு ஒரு 3 hours நான் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேங்க. ஒரு 1:30 to 2 அரௌண்ட் அங்கே போனேன். அப் டு ஒரு 4:30 வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். கொஞ்சம் கூட எனக்கு டயர்டு இல்லை. அந்த பூக்கள், அங்கே இருக்கக்கூடியது, நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்க, குழந்தைகள். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நேற்று ஒரு சண்டே வந்து ஒரு எக்ஸ்போ பார்த்துட்டு நான் இங்கே வந்தது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. வர வழியில் கொஞ்சம் வெயிலாக இருந்தது. ஒரு யானை வண்டியில் போச்சு, அதையும் ஏன் விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓவர்டேக் பண்ணி, மம்மி யானை வண்டியில் போகுதுன்னு என் பின்னாடி ஒரு கமெண்ட் வர, ஏய் என்னையா கிண்டல் பண்ணுற அப்படின்னு. ஒன்றும் இல்லை மம்மி, எங்கள் பக்கத்தில் பாருங்க. அதை அப்படியே அவள் வந்து அதையும் வீடியோ எடுத்துன்ட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய், பாய்.